ஜலத்தை இப்படி அந்த அபிஷேக கலசத்தினால எங்க பாட்டி சொல்லுவா, அப்படியே கவுத்துட்டா திட்டுவா, கைய வச்சு பண்ணணும்பா. கை, அதாவது அந்த அபிஷேக தாரை வந்து புதப்பதன் சுவாமி மேல விழுந்துடக்கூடாதுன்னு நெஞ்சு பதைக்கும் அவளுக்கு. டிவியில பார்த்துட்டு சொல்றா பாட்டி. அப்படி அந்த அந்த காரிய கிரியை பண்ணும் போது தன்னை தாயாக பாவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அலங்காரம். உங்களுக்கு தெரியாது இல்ல, பெண்களுக்கு தான் நல்லா தெரியும். குழந்தைய அலங்காரம் பண்ணும் போது குளிப்பாட்டி விட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு திருஷ்டி போட்டு திரை போட்டுக்கு உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆச்சாரிய பெருமக்கள் பெரும்பாலும், ஒரு சிலர் வேற வித்தியாசம் இருக்கலாம், பெரும்பாலும் இந்த பெருமானுக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்து இந்த திரைக்கு பின்னால ஒரு சாஞ்சி சுவாமி நல்லா இருக்காரான்னு கண்டிப்பா பாப்பா, எல்லாரும் பாப்பா. தனக்கு அந்த பெருமானுடைய அழகு தெரிஞ்சாதான் திரையை எடுக்க மாட்டான். ஏதோ சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணணும்னு நினைப்பா. அது என்ன உள்ளம்? தாய் உள்ளம். அபிஷேகாத்தி அலங்காரேது ஆச்சாரியா மாது ரூபவான்.